நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு காசு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த துறையில சம்பாதிச்சீங்க, எந்த தொழில சம்பாதிச்சீங்க, அதை சொல்ல முடியுமான்றாரு. ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ. உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கூப்பா கிருஷ்ணன் கேளுங்க. ஜேசிடி பிரபாகரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. செங்கோட்டையன் கிட்ட, உங்களுடைய கூப்பா கிருஷ்ணன் கிட்ட, ஜேசிடி பிரபாகர்கிட்ட, இந்த ஆதவர்ஜுனன் ஒரு பையன் தெரியுவான வளர்ந்துக்கிட்டவன், அவன்கிட்ட கேளுங்க. ப்ரோ நீங்க என்ன தொழில் பண்ணீங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, யார் யாருக்கு நீங்க ஜாப் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு எப்படி சம்பாதிச்சாருன்னு. ஏன்னா லாட்டரி சீட்டு வித்த காசுல பண்ணது ஊழல் கிடையாது, பிளாக் டிக்கெட் வித்த காசு ஊழல் கிடையாது. வனத்துறை அமைச்சராக இருந்து சந்தன மரங்களை கடத்தியதாக இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. வாச்சாத்தியில் படுகொலையுடைய நாயகனே அந்த குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டையன். அவரை வச்சுக்கிட்டு ஊழல் வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, வருமான வரி கட்டாததாக 1991 வரைக்குமாக வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் உட்பட அவருடைய மனைவி உட்பட 10 பேர் மீது வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. பேசலாமா ப்ரோ? நீங்களாம் பேசலாமா? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.